வேலைக்கு போனாலும் போகலனாலும் வீட்லேயே இருந்தாலும் சரி, வீக்கெண்ட் வருது இல்லை ஹாலிடே பசங்களுக்கு விடுறாங்க, ஹஸ்பண்டுக்கு லீவ் கிடைக்குன்னா ரொம்ப ஜாலியாக மைண்டு குஷியாகிடும். அதுக்கு ஈக்குவலாக மண்டே மார்னிங் அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு மாதிரி வெறுப்பாக லேசியாக என்னடா மண்டே அதுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த வாரத்துக்கு என்ன சமைக்கணும், என்ன வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷன்லேயே அன்றைக்கி வந்து டே நமக்கு ஸ்டார்ட் ஆகும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப நேரம் எதுவுமே வந்து செய்யாமல் உட்காந்துக்கிட்டே இருந்தேன். எவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருந்தாலும் எவ்வளோ பெண்டிங் வச்சாலும் நம்ம தான் அந்த ஒர்க்கு செய்யணும் இல்லையா? ஸோ வந்து கொஞ்சம் லாண்ட்ரி ஒர்க்லாம் இருந்தது. துணியெல்லாம் ஊற போட்டுட்டு ஆஃப்டர்நூனுக்கு லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லோரும் மெயின் டிஷ் வந்து செஞ்சுட்டு சைட் டிஷ் என்ன பண்ணலான்னு யோசிப்போம். நான் சைட் டிஷ்ஷை வச்சுக்கிட்டு மெயின் டிஷ் என்ன பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி பண்ண நல்லாயிருக்கும்னு சொல்லி யோசிச்சு தேங்காய் பால் சாதமும் சப்பாத்தி தான் அன்றைக்கி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஏன்னா சன்னா மசாலா கொஞ்சம் மீதி இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்னோடய வெப்சைட் ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். எஸ்டி ஸ்டோருக்கு நான் வீட்டில் இருந்து எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கேன். கடைக்கு போகலனாலும் அந்த ஒர்க் எல்லாமே நான் தான் பார்ப்பேன். அதை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வீடியோஸ்லாம் எடுக்கிறேன்றதுனால பெண்ணி உனக்காக சேனலுக்கு வீடியோஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சேன்.